காரசாரமான கட்லெட் செய்கிறதுக்காக நான் சின்ன வெங்காயம் தான் நறுக்கி வச்சுருக்கேன். பச்சை மிளகா தேவைக்கு எடுத்துக்கோங்க, காரத்துக்கு தகுந்தாப்புல. அது கூடவே வந்து காஞ்ச மிளகா எடுத்துக்கோங்க. ஒரு பேனில் எண்ணெய் வச்சுட்டு இது காஞ்ச உடனே இதெல்லாம் சேர்த்துக்கலாம். இது கூடவே பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க. பட்டைக்கிராம்பு ஏலக்காய் சேர்த்துக்கலாம். அந்த வாசம் பிடிக்கிறவங்க, பிடிக்காதவங்க அதை மட்டும் ஸ்கிப் பண்ணிடலாம். இது கூடவே மட்டன் சேர்த்துக்கோங்க. இப்போ சேர்த்துருக்க மட்டன் வந்து போன்லெஸ்ஸாக இருக்கட்டும், அதான் நல்லா தான் இருக்கும். நீங்கள் மட்டன்லேயும் செய்யலாம், சிக்கன்லேயும் செய்யலாம். இது கூடவே 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. இது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மஞ்சள், பெருங்காயத்தூள் எல்லாம் சேர்த்துக்கலாம். இதை நல்லா வதங்கணும். பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி நல்லா ஆற வச்சிடலாம். பார்த்தீங்கன்னா இதை நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை எடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட உப்பு சேர்த்துக்கலாம். கார்ன்ஃப்ளவர் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு முட்டை மட்டும் உடச்சி ஊற்றிடலாம். அவ்வளோதான். இப்போ முட்டையை ஊற்றியாச்சு. தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது. நல்லா அடித்து எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பொரிச்சாச்சு. இப்போ எண்ணெய் வடித்து எடுத்துடலாம். இதில் தாங்க ரொம்ப காரசாரமாக ரொம்பவே கிறிஸ்பியாக டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வேணால் இந்த மாதிரி ஒரு முறை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ அருமையாக இருக்கும். இது இன்னும் உங்களுக்கு கிறிஸ்பியாக வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, நம்ம பொரிக்க போகிறதுக்கு முன்னாடி பிரெட் க்ரம்ஸ் இருக்குல்ல, அதை நீங்கள் போட்டு பொரிச்சிங்கன்னா இன்னும் உங்களுக்கு